ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, உன் சாயப்பா உனக்கான நல்லதை செஞ்சு மங்களகரமான இந்த வெள்ளி நாளிலேயே உன்னை ஆசீர்வதித்து உன் மனம் மகிழும்படியாக உனக்கான விஷயங்களை நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி கொடுக்கறதுக்காக தான் இதை கேட்க சொன்னேன். நீயே ஆச்சரியத்திலும் இன்ப அதிர்ச்சியிலும் மூழ்கும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் மிகச் சிறப்பாக நடத்தி கொடுக்க உன் சாயப்பா நானே உன்னை தேடி வந்துட்டேன் என் செல்லமே. இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே உன்னை போல யதார்த்தமாக நேர்மையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தினா அது நிச்சயம் உன்னுடைய தவறு தான். ஏன்னா நேர்மைங்கிறது மிக அரிதான பொக்கிஷம் அல்லவா? அதை கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் ஏமாந்து தானே போவாய். இந்த கலியுக காலத்தில் நல்லவங்களை விட கெட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனிதர்களை விட அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிற மனிதர்கள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் யாரிடமும் எதையும் நம்பி எதிர்பார்த்து ஏமாந்து போகாதே என் செல்லமே. நீ ஆசைப்படுறதெல்லாம் அடையணும்னு நினைக்கிற சரிதான். அதுக்காக உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கேன் தானே. பிறகு எதற்காக மற்ற மனிதர்களிடம் அந்த நம்பிக்கையை எதிர்பார்க்கிறாய்? ஆசைப்படுறது எல்லாத்தையுமே அடையணும், வாங்கணும், பெறணும்னு யோசிக்காம ஒரு சில விஷயங்களை தூரமாக இருந்து ரசிப்பதோடு நிறுத்திக்கிட்டினா அது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் வாழ்க்கைக்குமே கூட நல்லதாக அமையுமேன்னு செல்லமே. உன் கூட இருக்கிற உன்னுடைய துணை என்பவர் உனக்கு சரியாக சாப்பாடு போடுறாங்க, நல்ல துணி வாங்கி கொடுக்குறாங்கன்றது பெருசு கிடையாது. ஒரு சிறந்த துணை என்பது எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் தெரியுமா? உன்னுடைய உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் ஏன் உனக்குமே கூட மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். சும்மாவே கடமைக்கு நானும் வச்சு காப்பாற்றுறேன், சாப்பாடு போடுறேன், துணி வாங்கி கொடுக்குறேன்றது குடும்பம் நடத்துவது கிடையாது என் செல்லமே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும், உணர்வுகள் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லாத்தையும் எல்லாராலையும் நிறைவேற்ற முடியாது தான். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்காவது முயற்சி பண்ணி குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் சந்தோஷமாக வைத்து கொள்ளலாம் தானே. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள்லாம் மாறவே மாட்டாங்களே. எப்போதுமே இப்படியே சுயநல புத்தியோடும் எதிர்மறையான எண்ணங்களோடும் அடுத்தவரை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களே. ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் செய்வதற்கு கொஞ்சம் கூட கூசாம உடல் கூசாம அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைக்கிறாங்களே நினச்சி வருத்தப்படாத. என்ன பண்ணுறது? இந்த கலியுக காலத்தில் மனிதர்கள் எல்லாரும் இப்படி சுயநலம் கொண்டவர்களாக மாற வேண்டும் என எழுதப்பட்டு இருக்கும்போது அதை யாராலும் மாற்ற முடியாதல்லவா? வேப்ப மரத்தை வளர்க்குறதுக்காக தண்ணிக்கு பதிலாக அதை தேனாக ஊற்றி ஊற்றி வளர்த்தாலும் அந்த வேப்ப மரத்தின் கசப்புத்தன்மை மாறப்போவதில்லை. அப்படிதான் சில மனிதர்களின் மனத்தையும் குணங்களையும் உன்னால் மாற்ற முடியாது என் செல்லமே. அவங்க மனசு அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லேயே அப்படியே வளர்ந்துருச்சு, அதுக்கேத்தாற் போலவே மாறிடுச்சு. இப்போ நீ வந்து திடீர்னு மாற்ற முயற்சி செஞ்சால் அது முடியாது தானே. அதுக்கு பதிலாக உன்னை மதிக்கும் மனிதர்களை நீ தேடிப்போ. உன்னை அலட்சியப்படுத்துவர்களை நீ திரும்பி கூட பார்க்க வேண்டாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ, உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் சுலபமாக அடுத்தவரின் குறைகளை கண்டு விடுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த உலகிலேயே மிக கடினமானது என்ன தெரியுமா? தன் குறையை யாரும் யோசிப்பதே கிடையாது என்பதுதான். ஆனால் நீ மட்டும் அப்படி உன்னுடைய குறைகளை தெரிந்து கண்டறிந்து அதை களைந்து நிவர்த்தி செய்து உன்னுடைய வாழ்க்கையை நிறைவானதாக அமைச்ச முயற்சி செஞ்சினா நிச்சயமாக நீ ஜெயித்து விடலாம் என் செல்லமே. எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவன் கொஞ்சம் அப்பாவியாக இருக்கான், ஏமாளியாக இருக்கான்னா அந்த ஏமாளி குணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுபவன் மனிதனே கிடையாது. அவன்தான் முதல்ல துரோகி. அடுத்தவன் தானாக வந்து ஏமாறுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவியாக இருக்காங்க, யதார்த்தமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே தன் பங்குக்கு அவனை ஏமாற்றி தன்னால் ஏதாவது சம்பாதிக்க முடியுமா நினைக்கும் மனிதர்களும் மிகப்பெரிய துரோகிகளாக, மிகப்பெரிய பாவத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். தவறை மன்னிச்சிடலாம், ஏன்னா அது எப்பயாவது யாராவது தெரியாமல் செய்கிறது. ஆனால் சில துரோகிகளும் கெட்டவர்களும் சுயநலவாதிகளும் வேண்டுமென்றே யோசித்து திட்டம் போட்டு செய்யக்கூடிய துரோகத்தையும் தவறையும் எப்படி என்னால் மன்னிக்க முடியும்? நீ எல்லார் மீதும் அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைக்காதன்னு நான் சொன்னதன் காரணம் தெரியுமா? அதிக அன்பு கூட உன்னை ஒரு நாள் எல்லாரும் விலக்கி வைக்கும்படி அனாதையாக ஆக்கிவிடும் என்பதை புரிஞ்சு நடந்துக்கோ.